அந்த களத்தில் உறுதியா நிக்கிறோம். இந்த தடவை இன்னும் பல மடங்கு பாய்ந்து நாங்க அதிகாரத்தை வெல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். எங்களுக்கு என்ன நபிகளார் எங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்காரு? தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? கேட்டதுக்கு பதில், தீமையை நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்ட்டு. நாங்க நன்மையின் பக்கம் நிக்கிறோம், சத்தியத்தின் பக்கம் நிக்கிறோம். இந்த தீமைகளை நன்மையை வச்சு ஒழிப்போம். வரலாறு எங்களும் காலச்சக்கரம் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் கீழே இருப்பவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். இன்னைக்கு நீ மேலே இருக்கிற அதிகாரத்தில் இருக்க, நாங்க முச்சந்திலிருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நாங்க அதிகாரத்துக்கு நீ முச்சந்திக்கு வருவ. இதான் நடந்திருக்கு வரலாறுங்களும். வரலாறுங்களும் அப்ப இன்னைக்கு நடக்கிறதா நிஜம்னு நினைச்சு நிரந்தரம் நினைச்சிருந்துடாதீங்க. எளியோர் சிலர் வலியோர் தம்மை வதையை புரிகுவதா போடுதல. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா. மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவாங்கிறாங்க புரட்சி பாவலர். இதே இந்த அதிகாரம் நிரந்தரம் நினைச்சா ஆடாத. அது அது ரொம்ப நாள் நிலைக்காது. அது உண்மை ஊமையா இருக்கும், உறங்கும், ஆனா செத்து போயிடாது. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா சிறைவாசிகளுக்கும் இருக்கிற நடைமுறையா எங்களுக்கு கடைபிடிங்க. எங்கள் தாய்மார்கள் எங்க குடும்பத்து பிள்ளைகள் பார்க்க வந்தா மனுவுக்கு அனுமதிங்க. அவங்களோட ஆஸ்வாசப்படுத்தி ஆறுதலா 2 வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அனுமதிங்க. தூரத்தில் நின்று கையை கூட ஆட்ட விடலன்னு மாலிக்கூட இந்த தாய் என் தாய் பேசுறா. நீ பதில் வச்சிருக்கீங்களா? பதில் வச்சிருக்கீங்களா? கண் பார்வை மங்கி கொண்டிருக்குது பக்ரீதீனுக்கு. அவன் பார்வை இருக்கும் போதே அனுப்பி வைப்பா, என்னை பார்க்கட்டும் என் தாய். என்ன இந்த தாய் கேட்கிற பதில் வச்சிருக்கீங்களா?